வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். இப்ப நம்ம பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மக்கள்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. இப்ப நான் எந்த பதிவு போட்டாலும் நல்ல வியூஸ் வருது. ரொம்ப நன்றி அதுக்கு. கடவுளோட அனுகிரகமும், உங்களோட ஆதரவும் இருக்கும்போது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னும் நெறைய பதிவுகள் தருவேன். நம்மளோட இன்று ஒரு தகவல், நம்ம யூடியூப் சேனல்ல பங்குனி உத்திரம் திருவிழா பத்தி தான் பேசப் போறோம். இது ஏன் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் இல்லையா? அதனால அன்னைக்கு குடுக்கலான்னு. பங்குனி உத்திரம்னா என்ன? தமிழ் மாதத்துல கடைசி மாதம் பங்குனி. அதே மாதிரி நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரம். இது ரெண்டும் சேர்ந்து வர நாள் தான் பங்குனி உத்திரம். பெரும்பாலும் பௌர்ணமியும் சேர்ந்தே வரும். எப்பயாவது ஒரு தடவை காலநிலை தள்ளி போகும். ஒரு நாள். சரி, இதோட விசேஷம் என்னன்னா, அனைத்து தெய்வ திருமணங்களும் நடைபெற்ற நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பங்குனி உத்திரம். சிவபெருமான் அம்பாளுக்கு கல்யாணம் ஆனது, சீதை ராமருக்கு கல்யாணம் ஆனது, நம்ம முருகர் தெய்வானைக்கு கல்யாணம் ஆனது, இது எல்லாமே பங்குனி உத்திரம். இதுல இருந்து என்ன? தெய்வ திருமணங்கள் நடைபெறக்கூடிய நாள் வந்து பங்குனி உத்திரம். நம்ம ஊர் கோயில்ல கூட பாத்தீங்கன்னாக்கா பங்குனி உத்திரம் அப்ப சில கோயில்ல வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு வேலை கிடைக்கணுமா, கல்யாணம் ஆகணுமா, என்ன வேண்டுதலோ இந்த வேண்டுதல் இந்த பங்குனி உத்திரம் இருங்க, கண்டிப்பா நடக்கும். நான் போன வருஷம் இருந்தேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. சரி, இப்ப எப்போ நடக்குதுன்னு பாத்துரலாமா? பங்குனி உத்திரம் 10ஆம் தேதி மதியம் 2:07 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுது. 11ஆம் தேதி மாலை 4:11 மணி வரைக்கும் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனாலும் பங்குனி உத்திரம் அடுத்த நாள் 4 மணி வரைக்கும் இருக்கிறதுனால 11ஆம் தேதி தான் நாம பங்குனி உத்திரமா கொண்டாடுறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10ஆம் தேதி கிடையாது. இந்த பங்குனி உத்திரத்தோட இது வந்து முக்கியமா குழந்தை வேணும், வேலை கிடைக்கணும், இல்லை எனக்கு நல்ல கல்யாணம், நல்ல துணைவு, ஆண்களுக்கு பெண்ணும், பெண்களுக்கு ஆணும் நல்ல துணை வேணுமா, இதெல்லாம் இருக்கலாம். கண்டிப்பா வேண்டுதல் இருங்க, நல்லதே நடக்கும். அதுவும் முருகருக்கு வேண்டுக்குன்னா நடக்காம இருக்கவே இருக்காது. இப்ப நாம எப்ப வழிபடணும்னு பாத்துரலாம். 11ஆம் தேதின்றனால காலை 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம். நாம வந்து அதுக்குள்ள எல்லாம் படையெல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு நாம வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். 9லேருந்து 10:20. என்ன மாதிரி பதிகங்கள் படிக்கணும் அதை நான் இதுலயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம பங்குனி உத்திரம் கொண்டாட நேரம் பார்த்துட்டோம் இல்லையா? சரி, என்னடா பௌர்ணமி சொல்லியிருக்கீங்களே, பௌர்ணமி வரவே இல்லைன்னா 12ஆம் தேதி தான் நமக்கு. அதனால அது இப்போ பிரச்சனை இல்லை. நமக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் நம்ம கொண்டாடுறது. நட்சத்திரம் வர்றது 11ஆம் தேதி. அதனால 11ஆம் தேதி தான் இந்த வருஷம் பங்குனி உத்திரம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12ஆம் தேதி பௌர்ணமி. இதுல வந்து மாலை வழிபடுறவங்கன்னு நினைக்கிறவங்க மாலை 6லேருந்து 8 மணிக்குள்ள வழிபடலாம். சரி, முருகர்னாவே அந்த ஷட்கோண கோலமும் போட்டுருங்க. அது இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓம் நடுவுல போட்டு சரவண பவ. இந்த ஷட்கோண கோலம் போடுறீங்கல்ல, ஷட்கோண கோலத்துல 6 அகல் விளக்கு ஏத்துங்க. எந்த ஒரு முருகருக்குமே நீங்க சஷ்டி தான் 6 விளக்கு ஏத்தணும் இல்லைங்க. முருகருக்கு உண்டான எந்த ஒரு விரத நாட்களிலும் நீங்க இதை ஏத்தலாம், தப்பே கிடையாது. சாமியை நம்ம கும்பிடுறோம். இது பாருங்க, இந்த மாதிரி 6 விளக்கு ஷட்கோண கோலத்தை போட்டுருங்க. இல்லையா, வெத்தலை கூட வச்சு அடியில ஏத்தலாம். இந்த இது ஆனா அகல் விளக்கு தான் நல்லது. 6 வெத்தலை அடியில வச்சுட்டு அந்த ஷட்கோணத்துல 6 வெத்தலை வச்சு அழகா ஏத்துங்க. 6ம் முடியலையா, நடுவுல ஓம் 1 வந்து நெய் விளக்கு ஏத்திருங்க. மத்த 6 எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயா ஏத்துங்க, ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வேலை செய்ய வேண்டியது. நம்ம காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து பண்ணிட்டு எல்லாம் தூப தீபம்லாம் காமிச்சிட்டு எல்லாம் சாமிக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. முக்கியமா என்னன்னா, அந்த நாட்கள்ல பங்குனி உத்திரை அப்போ பால் குடம் எடுப்பாங்க. வழக்கம் நிறைய மக்களுக்கு இருக்கும். அப்போ உபவாசம் இருக்கிறவங்க காலையில இருந்து இருந்துட்டு சாமிக்கு பால் குடம் சாத்திட்டு அந்த உபவாசத்தை முடிச்சுக்கலாம். இல்லைங்க, நான் பால் குடம்லாம் எங்களுக்கு எடுக்கிற பழக்கம் இல்லை, நாங்க வந்து நார்மலா தான் விரதம் இருக்கலாம், இந்த வருஷம் தான் முதல்ல முறையா இருக்கிறோம்னு நினைக்கிறவங்க காலை 6 மணி, அதான் காலையில் ஏஞ்சதுல இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. ஆனா தண்ணி நல்லா குடிங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவங்க தண்ணி மட்டுமே இருந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், தப்பு எதுவும் கிடையாது. இல்லைங்க, நான் டேப்லெட் சாப்பிட்றேன், என்னால வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றவங்க காலையில ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருங்க, மதியம் சாப்பிடுங்க. காலை ஒரு வேளை கூட உங்களால முடியலன்னா பால் பழங்கள் மாதிரி ரொம்ப எளிமையான உணவா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் உபவாசம் இருக்கிற முறை.
பால் அபிஷேகம் சொன்னோம் இல்லையா? சரி, எங்களுக்கு பால் குடம் இல்ல. ஆனா எங்க வீட்ல வேல் இருக்கு. இல்ல முருகர் விக்கிரகம் இருக்குன்னா, அழகா அன்னைக்கு நீங்க பால் அபிஷேகம் பண்ணலாம். தப்பே கிடையாது. முருகரும் வேலும் ஒன்றுதான். அதனால நம்மகிட்ட வேல் இருக்கு. வேல்னா வேலு நான் வந்து வேலுக்கு பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ வேலு பண்ணிட்டு அன்னைக்கு வேல்மாறல் படிப்பேன். வேல் இருந்தா பண்ணுங்க. இல்ல முருகர் விக்கிரகமே இருந்தாலும் முருகர் விக்கிரகத்துக்கு நீங்க அன்னைக்கு பண்ணலாம். மினிமம் 3 பொருள் போதுங்க. பாலு, தேனு, இது 2ம் முக்கியம். தயிர். இந்த 3 பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நீங்க எடுத்துக்கங்க. வேல் பண்ணாலும் சரி, இல்ல முருகர் விக்கிரகத்துக்கு பண்ணாலும் சரி. இதுதான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவும் நம்ம பொருட்கள் போடும் பால் பாத்திரமா, அப்போ வந்து பூ வைக்கணும். திருப்பியும் அ க சந்தனம், பொட்டு வைக்கணும். ஆ ஆரத்தி காட்டணும். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில நெய்வேத்தியம் கேட்பீங்கல்ல. நெய்வேத்தியம் முருகருக்கு பிடித்தமானது பார்த்தீங்கன்னாக்கா, சர்க்கரை பொங்கல். டைம் இருக்கு நல்லா செய்யணும்னா சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. இல்லைங்க எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா, தேனும் தெனமாவும் கலந்து நெய் போட்டு பிசைஞ்சு உருண்டை மாதிரியும் வைக்கலாம். இல்லை அதில் தேன் கலந்து அப்படியே இது மாதிரி பிடிச்சி புட்டு மாதிரி கூட வைக்கலாம். தப்பே கிடையாது. எங்களால் அதுவும் முடியாதா, சிம்பிளாக ஒரு டம்ளர் பால், அதில் நெய் பனங்கற்கண்டு இல்லை வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் இடித்து போட்டு வைக்கலாம். கொஞ்சோண்டு ரசக்கற்பூரம் போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. அதை பச்சை கற்பூரம், சாரி, பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். ஒரு துளியுண்டு. எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பச்சை கற்பூரம் சும்மா ஒரு சிட்டிகை சேர்க்கலாம். தவறே கிடையாது. இதுவும் இல்லை எங்களால் பாலும் வைக்க முடியாதா, சிம்பிள், 2 வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, இது போதும். இது ஏன் நான் இப்போ இந்த இது போட்டிருக்கேன்னா, நம்ம அருணகிரிநாதரை வந்து சொல்லாம இந்த எந்த ஒரு முருகர் பதிவுமே அது முடிவு பெறாது. ஏன்னா முக்கியமா அருணகிரிநாதர் பண்ணாத தவறுகள் கிடையாது. அவர் எல்லாம் பண்ணி முருகரோட ஆட்கொள்றதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையே போதும்னு திருவண்ணாமலை குடவரை கோபுரத்துல இருந்து ஏறி கீழே விழ உயிர் மாச்சுக்கு போனாரு. முருகான்னு சொல்லிட்டு விழுந்தாரு. அழகா பூச்செடி தாங்குற மாதிரி முருகர் அவரை தாங்கி, நீ திருப்புகழ பாடுனார். அவர் நாக்குல ஓம்னு எழுதினார். அவர் சொன்னார், நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்குறியே, நான் எப்படி பாடுவேன்னார். முருகரே என்ன பண்றாரு, எடுத்து கொடுத்தாரு. முத்தைத்தரு பத்தி அழகா எடுத்து திருப்புகழ்னு அவரே பேரும் வச்சார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் முருகர் பேர் வச்சனாலதான் அந்த இது திருப்புகழ் வந்து இன்னைக்கு உலக அறிய வந்து அது பாடப்படுது. என்ன அவரு 16,000 பாடல்கள் எழுதினார். நம்ம கையில இன்னைக்கு ஒரு 2000 சொச்ச பாடல் தான் கிடைச்சிருக்கு. இருக்கும், கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும். அது தேடி எடுக்கணும், பார்ப்போம். அதுக்கும் ஒரு வழி கிடைக்கும். இதுவே முருகர் அருளால் தான் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், கேட்குறோம்னா அவரோட அருள் இல்லாம எதுவுமே முடியாது. இந்த காலகட்டத்துல கொஞ்ச நாளா தான், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா தான் எல்லா கடவுளும் கும்பிட்டுனே இருந்தாலும் இந்த முருகர், சுப்பிரமணிய சுவாமி, வேல்மாறல், சந்த சஷ்டி இதெல்லாம் வந்து இப்போ 2 வருஷமா தான் ரொம்ப மக்களிடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் அவரோட அருள் தான். முருகர், அவர் நமக்கு காட்டின அருள், அவர் நம்ம காட்டின பாதையை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அருணகிரிநாதர் ஃபாலோ பண்ணார், பாம்பன் சுவாமி ஃபாலோ பண்ணார், ஆஹ் ராமலிங்க அடிகளார் அதை பின்பற்றினாரு. ஸோ எல்லாருமே வந்து, ஆனா அவங்கெல்லாம் சிலர் வந்து தவறுகள் பண்ணி திருந்தி வந்தாங்க. ஆனா சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. சாமி கிட்ட போய் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி கண்ணீர் விட்டு மல்கி என்னை நீ ஏத்துக்கோ முருகான்னு மொத்தமா சரணாகதி அடைஞ்சனாலதான் அந்த முருகர் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு ஒரு வாழ்வை வந்து வளமான வாழ்வை கொடுத்தாருன்னே சொல்லலாம்னா, நீங்க சொல்ற மாதிரி பணம் காசு கிடையாது. இப்படி ஒரு புலவரை வந்து நமக்கு வந்து திருப்புகழ் எழுத வச்சு பாட வச்சு நம்ம இன்னைக்கு அதை படிக்கிறோம்னா அவருக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு அருணகிரிநாதருக்கு. அதனாலதான் அருணகிரிநாதர் எல்லாமே அவர் எழுதியிருக்கார். கந்தர் அனுபூதி, வேல்மாறல், அஹ் கந்தர் கலிவெண்பா, திருப்புகழ், முக்கியமான திருப்புகழ். ஸோ இப்படி வந்து எல்லா விதமான பாடல்களும் அவர் எழுதி முருகனை வந்து மொத்தமாவே ஆட்கொண்டுட்டாருன்னு சொல்லலாம் அருணகிரிநாதர். ஸோ அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி தந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை. முதல் எடுத்தோடனே வந்து உள்ள ராஜகோபுரத்தில் நுழைஞ்ச உடனே நேர லெஃப்ட்ல வந்து முருகர் காட்சி கொடுத்த அந்த இது சன்னிதானம் தான் இருக்கும். அங்கேயே போட்டிருப்பாங்க, அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி அளித்த தூண். அந்த தூண்ல தான் அவர் வருவார். அந்த இது
வந்து திருவண்ணாமலையில். அதனால தான் திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சித்தமாக புருஷர்களும் எண்ணற்ற அறிஞர்களும் ஞானிகளும் அந்த மண்ணை வந்து மிதிச்சிருக்காங்க. அதனால தான் நாம் அந்த மண்ணை மிதிக்கும் போது நம்மள அறியாமல் நாம் செய்கிற தவறுகளும் போய் நமக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது, எதிர்மறை ஆற்றல் போய் நேர்மறை ஆற்றல் வந்து அதிகமாக பெருகுதுன்னா அது காரணம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மட்டும் சொல்லலைங்க, எங்கெல்லாம் ஞானியர்கள் சித்தமகா புருஷர்கள் கால் தடம் பட்டுதோ அந்த இடம் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தரும். ஸோ அதனால இதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது திருப்புகழ் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், கந்தர் கலிவெண்பா படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம். நீங்க முருகருக்கு என்ன நினைக்கிறீங்களோ பாடுங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, 4 லைன் தான் தெரியும், ஆனா அது கூட உள்ளன்போட மனமுருகி அவரை சரணாகதி அடைஞ்சு பாடுங்க. என்னோட பதிவுகளை நிறைய வந்து நான் என்ன பதிகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் முருகருக்குன்றதை நான் தனித்தனியாக ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் இதோட லிங்க்ல வந்து இருக்கு, நீங்கள் அது வந்து இந்த சேனலில் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் திருப்புகழ் எனக்கு அப்படியே மனப்பாடமாக தெரியுறது. நான் எப்பவுமே படிப்பேன் செவ்வாய்க்கிழமையில பதிகத்தோடு சேர்ந்து. சரணகமல் ஆலயத்தை அரைநிமிஷம் நேரமட்டில் தவமுறை வைக்க அறியாத சடசட மூடமட்டி பவவேலில் நேசலித்த தமிழ்மடி யாழ்மைக்க முருவேனோ கருணை புரிய ஆதிருப்ப தென்குறை வேலை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடகபய மீதிரத்திர மணியணிப்பொன் மாலை சச்ச கமழோட மார்கடப்ப மணிவோனே தருணமிதை யாமிகுத்த கணமுதுரு நில்சக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞானமுக்தி பரகுதுரனை நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருணதள பாதமத்ம அனுதினமும் மேதுதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதிதித்த அழகு திரு ஓரகத்தின் முருகோனே. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து படிச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வரும். இன்னொரு திருப்புகழ், இது நான் டெய்லி உண்மையிலுமேங்க என் லைஃப்ல நான் ஃபீல் பண்ணேங்க. எனக்கு கால்வலி நரம்பு இழுத்தப்ப முருகான்னு சொல்லி இந்த பதிகத்தை தாங்க பாடினேன். அன்னையிலேருந்து எனக்கு அந்த நரம்பு இழுக்கிற பிரச்சனையே கிடையாதுங்க. தனதன தான தனதன தான தனதன தான தனதான இருமலு ரோக முயலகன் வாத மெரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோக இழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூளை பெருவலி வேறு முழுநோய்கள் பிறவிகள் தோறும் மெனநலியாத படியுனதாள்கள் அருள்வாயே வருமருதா கோடி அசுரற்பதாதி மடிய அநேக இசைபாடி வருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் லுரைமிகும் லூர்தி தருமொரு நாதின் மணவாளா சலமிடல் பூவின் நடுவினில் வீறு தனிமிலை மேவு பெருமாளே. இதை நீங்க வந்து டெய்லி நான் நைட்டு படுக்கும்போது இதை படிச்சுட்டு தாங்க படுப்பேன். அது என்னவோ தெரில, இதை நான் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு எந்த இது நோயும் வர்றதும் கிடையாது. முக்கியமா எனக்கு வந்து நோய் அந்த நரம்பு இழுக்கிற இது இருக்கும் நைட் ஆனால் அந்த குளிர்காலத்துலையும் சரி, இல்லை ரொம்ப திமிர் விட்டாலும் சரி. இப்போ இதை நான் எப்போ படிக்க ஆரம்பிச்சேனோ சுத்தமாக இல்லைங்க, என் லைஃப்ல நடந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். நான் இப்போ ஏன் பாம்பன் சுவாமிகள்லாம் நாம பேசுற அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஆனா பாம்பன் சுவாமிகள் நம்ம கண்ணும் நம்மளோட அப்பா அம்மாக்கள் கண்டிப்பா சந்திச்சிருக்கலாம், இல்ல நம்ம தாத்தா பாட்டிகள். ஏன்னா அவரு வாழ்ந்தது இப்போ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடிதான். அவரு கடவுளை நேர்ல கண்டுட்டு இருக்காரு. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? அதனாலதான் நான் பாம்பன் சுவாமிகள் இந்த இது நான் பதிவுல போட்டிருக்கேன். காரணம், நம்பிக்கையோட எந்த கடவுளை நம்ம கும்பிட்டாலும் அந்த கடவுள் நமக்கு அருள் புரிவார். அதுவும் நம் சொந்த கடவுள், நம் கந்த கடவுள் நமக்கு கையை விட்டுருவானா? நமக்கு அப்பன் முருகன் நண்பன் எல்லாமே அவர் தாங்க. அவரை நம்பி நீங்க கை தொழுது. ஏன்னா இப்ப நான் எல்லா கடவுளுமே தான் கும்பிடுறேன், எல்லாத்துக்கும் பதிவு வச்சிருக்கேன். சிவபெருமான பதிவு வச்சிருக்கேன், அம்மனுக்கு பதிவு வச்சிருக்கேன், பிள்ளையாருக்கு பதிவு வச்சு, அந்த மாதிரி எல்லாருக்குமே பதிவு வச்சு அந்தந்த சிறப்புனால பாடுவேன். ஆனா எப்பவுமே நான் விடாதது, எந்த பதிகம் சொன்னாலும் நான் வந்து முருகர் பதிவு முடிக்காம முருகர் பதிகள் சொல்லாம என் லைஃப் கடந்தது கிடையாது. அவர் தான்